ஒருத்தருக்கு தொழில் சம்பந்தமான படிப்பு படிக்கலாமா அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தொழில் அப்படின்னு வரும்போதே அங்கே முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்னங்க வேணும்? பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தை. பிஸ்னஸில் மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி வேணும். பிஸ்னஸ்க்கு வேண்டியது ஹை லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன். பிஸ்னஸ்க்கு வேண்டியது கரெக்ட் கால்குலேஷன்ஸ். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி சேல் பண்ண முடியும், எப்படி ப்ராஃபிட்டை அடைய முடியும் அப்படின்றது எல்லாமே இட் இஸ் அகெயின் கால்குலேஷன் கால்குலேஷன் கால்குலேஷன். ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருத்தருக்கு பிஸ்னஸ் வருமா, பிஸ்னஸ் சம்மந்தமான படிப்பு படிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலு எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்கணும். புதன் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் வரும். புதன் 8ல் இருந்தால் பிஸ்னஸ் வராதுன்றது தவறுதலான கருத்து. புதன் 8ல் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள், ரிஷப லக்னமாக இருந்து புதன் 8ல் குருவோட வீட்டில் இருந்ததுன்னா பிரம்மாண்டமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நியாயப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ வெறும் அந்த கிரகத்தோட பலத்தை நீங்கள் பார்க்கணுமே ஒழிய வெறும் 8 அப்படின்றதெல்லாம் ஒதுக்கிட வேண்டாம். ஸோ இங்கே அனலைஸ் பண்ண வேண்டியது புதன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதன் நல்லா இருந்தால் தான் பிஸ்னஸ்குள்ளே என்டர் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் இல்லைங்களா? அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது 3ஆம் வீடு. ஸோ உங்களுக்கு 3ஆம் வீடு ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் கம்யூனிகேஷன் அப்ரப்டாக இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் வீடு அப்படின்றது தான் தொழில் அப்படின்றது. அந்த 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது உண்மை. அப்போ தான் பிஸ்னஸ் திருப்திகரமாக பண்ண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சனி, சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 4 பேரில் யாராவது ஒருத்தர் 7ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டிருந்தா பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வரும். 7ஆம் வீடு அப்படின்றது பிஸ்னஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான வீடு. 7 அப்படின்னா என்ன? கலத்திரம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கலத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்வேஸ் வித் சம்படி ஹூஸ் ஆப்போசிட். ஸோ ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஆப்போசிட்னா எதிர்மறையாக இல்லை, பட் ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் கால் ஆப்போசிட். ஸோ அந்த 7ஆம் வீட்டில் கிரகங்கள் இவங்களை யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? கஸ்டமர்ஸ் வேணும். அந்த கஸ்டமர்ஸ் தான் 7ஆம் வீடு. அவங்களோட என்ன வேணும்? கம்யூனிகேஷன் வேணும். அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் புதன், உங்களுடைய 3ஆம் வீடு. அண்ட் எந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் பண்ணாலும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணுறதில் நீங்கள் எந்த ஒரு செக்டார் சொன்னாலும் அதில் நியாயப்படி இருக்கணும். நியாயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் இன்னும் லாங் ரன் சூப்பராக பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் பண்ணக்கூடியதில் உங்களுக்கு அந்த நியாயத்தின் அடிப்படையில் இருக்கிறதுக்கு குரு ரொம்ப முக்கியம். அண்ட் தொழில் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்றதே குரு இருந்தால் தான் அவங்க பெரிய லெவல் தொழில் பண்ண முடியும், சேமிக்க முடியும். அதே மாதிரி அந்த தொழில்னு சொன்னோன்னா சிலர் வாங்கி மட்டும் வித்துட்டு இருப்பாங்க, சிலர் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இப்படி பல செக்டார்ஸ் இருக்குது. இப்போது ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் சனி பகவான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா முதலீடே போட மாட்டாங்க, ஆனால் முதலீடு போடாமல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் அந்த ப்ராடக்டை பற்றி நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இப்படி பல ரூபத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் சம்பந்தமான படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு புதன் கிரகம் ரொம்ப நல்லா இருக்கணும். படித்தா மட்டும் பத்தாது, அதை தொழில் ஆக்கணும் இல்லையா? அந்த தொழில் ஆக்கிறதுக்கு நான் சொன்ன 4 கிரகங்களும் 7ஆம் வீட்டில் இருக்கணும். 10ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாவது இருந்தால் தான் தொழில்ன்ற ஒரு செக்டாருக்குள்ளேயே நீங்கள் போக முடியும். அது என்ன தொழில், ஏது தொழில்ன்றது நம்ம செய்யக்கூடிய தொழிலை பற்றி இன்னொரு எபிசோடில் போகலாம். பட் பிஸ்னஸ் சம்மந்தமான படிப்பு. அதே மாதிரி சூரியனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே நீங்கள் ஆட்களை வச்சு
நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதான் வேலைக்கு கொடுக்கணும், வாங்கணும், வைக்கணும், உங்கள் ஸ்டாஃப்ஸை மேனேஜ் பண்ணணும், எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த இடத்துல சனியும் சம்மந்தப்படுவாங்க. உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற நிலை. ஸோ இந்த கலவையில் எந்த ஒரு செக்டார் உங்களுக்கு நல்லா இருக்குது, பேசிக்காக புதன் நல்லா இருக்கணும். பட் மீதியெல்லாம் எந்த செக்டார் நல்லா இருக்குன்றதை நீங்கள் தேர்ந்தெடுத்து தென் நீங்கள் நுழைங்க. பட் படிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த அமைப்பு இருந்தாலே போதுமானது. ப்ளஸ் இப்போ நடக்கிற திசா புத்தி எல்லாமே பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணணுன்றது படிப்பு முடிஞ்சு நீங்கள் முடிவெடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் காமர்ஸ் படிக்கலாமா, பிஸ்னஸ் சம்மந்தமாக படிக்கலாமான்றதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகம் எது? புதன். பிஸ்னஸ்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி. அந்த சக்தி கிடைச்சு அதில் பிரம்மாண்டமாக வர முடியுமான்னு இந்த கிரகநிலைகளை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணாலே அந்த படிப்புக்குள்ளே நீங்கள் போகலாம். ஓகே, ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.